வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அவல் பாயாசம் அவல் லட்டு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துடுங்க. இப்போ வறுத்ததுக்கப்புறம் நான் 1/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். அவல் எவ்வளோ தான் நம்ம பால் சேர்த்தாலும் அது உள்ளே இழுத்துரும். அதனால் நீங்கள் 1/4 லிட்டரை நீங்கள் 1/2 லிட்டராக கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் பால் ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா குக் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நாம் குக்கரில் மூடிடலாம். 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், அவள் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நாம் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா பாகாக காய்ச்சி வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை இது 2த்தையுமே நம்ம நல்லா வறுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் நல்லா கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப கரகரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் 1 கை அளவுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி உடனே சாப்பிட்றதுக்காக நான் அப்படியே துருவின தேங்காயை போட்டுட்டோம். நீங்கள் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காயை நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு, உலர் திராட்சையை நல்லா வறுத்து இப்போ இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் வெள்ளைப்பாகை இந்த மாதிரி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் தேவையோ, இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாகரியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நான் லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, இதே மாதிரி எல்லா மாவையும் லட்டாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டியான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. எங்களோட அவல் பாயாசம் அண்ட் அவல் லட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.